தேவாதி தேவன் என்று நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரை மட்டும் சார்ந்திருப்போமானால் நாங்கள் அந்த கொரோனா தடுப்பூசியை விட வல்லமை அவரிடத்தில் உண்டு. இரண்டாவது காரியம், நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்தோம், அதாவது ஆராதிக்க வந்தோம். The word says that we came to worship Him. We have that spirit in us always to worship Him. When the sun, not only on Sundays, some people even don't come on Sundays to worship Him. Some people even don't come on even on Christmas Day to worship Him. But these people, these wise men from all the way from east, they came to worship them. They were telling that King Herod, we came to worship him. We came to worship the King of Judah. So, we have that mentality. I came to the church. I came to His presence to worship Him. If we have that mentality and that action, we know what we are, how we are going to worship Him. எங்களுக்கு அந்த வாஞ்சை, என் தேவனை ஆராதிக்க வேண்டும், அவரை நான் பணிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, ஆராதனையை விட ஒரு உயர்ந்த காரியம் தான் பணிந்து கொள்ளுதல். எங்களையே தாழ்த்துறது பணிந்து கொள்ளுதல். அப்படியாக சொல்லுகிறார்கள். அது யாரு? ஒன்றுக்கு உதவாத மூளை இல்லாத ஆக்கள் இல்லை. அங்க கிழக்கில இருந்து வந்தவர்கள் மிகவும் ஞானவான்கள், சாஸ்திரிகள், வானத்தை பார்த்து நட்சத்திரத்தை பார்த்து அறிந்து கொண்டவர்கள் வருகிறார்கள். ஏனென்றால் ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனையும் பணிந்து கொள்ள வந்தேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொள்ள வருகிறார்கள். இன்னும் தேவ சந்நிதியில நாங்கள் எப்பொழுதும் பயபக்தியோடு அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே சங்கீதம் 5:7 சொல்லுகிறது. Psalm 5:7 says, in His presence we must worship Him with the reverence and with all the honor we must worship Him. Can anyone read Psalm 5:7? But as for me, I will come into thy house in the multitude of thy mercy, and in thy fear will I worship toward thy holy temple. Amen. In the holy temple, I came to worship. This King David says, what a wonderful thing. அங்கே நாங்கள் காண்கிறோம் மத்தேயு 28:9 உயிரோடு எழுந்த இயேசுவை அங்கே அந்த ஸ்திரீகள் பணிந்து கொண்டார்கள். We see in Matthew chapter 28 verse 9 says, when the ladies saw, the women saw that risen Lord, they worshipped Him. Then how much you and me should worship our Lord God. Jesus, who has not only born today, who has dead and rose again for you and my sins, is still alive. How much we have to keep a time to worship Him. அங்கே லூக்கா 24:52-53 காண்கிறோம். அங்கே இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர்கள் பணிந்து கொண்டார்.
when Jesus was rose and has taken to heaven, that time all the people who were watching, they were bowed down and worshipped him. Every time when you come to his presence is there. He says 2 or 3, then gathered in his name. He is in that place. So his presence is here. Are you here to worship? நீங்க இன்னைக்கு தேவனை 2-3 பேர் எங்கே நாமத்தில் ஒன்று கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன். அவரை ஆராதிக்க வந்திருக்கிறீர்களா? ஆராதிக்கிற அந்த உள்ளம் இருக்கிறதா? அந்த வாஞ்சி இருக்கிறதா? எண்ணம் இருக்கிறதா? அந்த மூடு இருக்கிறதா? எங்களோட வார்த்தைகள் என்ன எல்லாம் நாங்க மூடுக்கு தானே செய்வோம். மூடு இல்லைன்னா செய்ய மாட்டோம். அந்த மூடு இருக்கா? என் தேவனை ஆராதிக்கிறேன், தேவனை ஆராதிக்கிறேன். Sometimes in our life we say, I'm not in a mood to worship the Lord. I'm not in a mood to go to church. I'm not in a mood to do this. But are you have that mood to worship today and hereafter? இன்றைக்கு மாத்திரம் அவரை ஆராதிப்பது பணிந்து கொள்வது மாத்திரமல்ல, தொடர்ந்து அவரை ஆராதிக்க பணிந்து கொள்ள உங்களுக்கு அந்த மனம், அந்த உற்சாகம் இருக்கிறதா? இல்லாட்டி நிச்சயமா இந்த பில்டிங்கை விட்டு வெளியே காலடி வைக்க முதல் கேளுங்க ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே உங்களை பணிந்து கொள்ள எனக்கு அந்த மனப்பான்மையை தாங்க, அந்த உற்சாகத்தை தாங்க. உங்களை சூழ நிறைய அலைகள் வரலாம், வெள்ளங்கள் பெருக்கெடுக்கலாம். ஆனால் அவரை ஆராதிக்க, அவரை பணிந்து கொள்ள எங்களுக்கு மூன்று தேவையில்லை. அந்த உற்சாக உள்ளத்தில் அவரை பற்றின நேசம் இருந்தா போதும். If you have the love for the Lord, you can worship him anytime. Any day you can worship. We have to have that love towards our Lord. Always think the good things what he has done. எந்த நேரம் யோசிங்க தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை. தானா அன்பு சுரக்கும். யாராவது ஏதாவது கொடுத்ததை நினைக்கும் போதெல்லாம், அடே அவங்க இவ்வளவு என்ன வாங்கி தந்திருக்காங்களே, கொடுத்திருக்கிறாங்களே, அப்படி நினைக்கும் போதெல்லாம் அவங்க எவ்வளவு பிழை செய்தாலும் அது கொஞ்சம் மரப்படுத்திதான் எங்களை கண்ணுக்கு அந்த நேசம், அவங்களுக்கு பிடிச்சதான ஒரு நேசம் வருது. அதே போல தேவன் செய்த நன்மைகளை எனக்கு நான் கடவுள் ஒவ்வொரு நன்மையுமே செய்யலன்னு நினைப்பீங்கன்னா ஒரு மூச்சு விடுங்க. அந்த மூச்சு சுவாசத்தை கொடுத்தாரே அதுக்காக அவரை நமஸ்கரிங்க, அவரை பணிந்து கொள்ளுங்க. If you think the God has not done anything for me in this year 2020, I saw all the pain. I am piled up with my credit, and now I am hiding myself from others because I owe money to many people. If you think I got a gift, not the promotion, the promotion but should come to me, if somebody else got it, God didn't do anything for me, nothing, no good at all. If you think so, just close your eyes and breathe in and breathe out. That is God gave you the gift. Today so many people, just in a second, could you breathe and be gone, dead and gone. After that, they doesn't call him by the name, it's a dead body. And here you are sitting and breathing. It is a gift from the Lord.
So we will worship it for that. And we can see the third thing, they brought gifts to God. அவர்கள் காணிக்கைகளை கர்த்தருக்கு கொண்டு வந்து வைத்து அவரை பணிந்து கொண்டார். அவர்கள் we see he bought gifts, they bought gifts and they kept it in front of Jesus and they bow down and worship. Today, some people who came, we sang a song, worship song. God doesn't ask your money. God doesn't ask your gold. God doesn't ask the expensive of the wealth from you. But God asks only your heart. That is what He asks from you as a gift. தேவன் உங்களிடத்தில் தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, ஆஸ்தியை கேட்கவில்லை. அவர் கேட்பதெல்லாம் உள்ளத்தை கேட்டார் ஐயா. அதையாவது கொடுத்து இயேசுவை நாம் வெறும் கையாய் நாம் அவரை ஆராதிக்காமல் இதை கொடுத்து அவரை ஆராதிப்போமா? என்னுடைய உள்ளத்தை இந்த 20ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் உங்களுக்கு தருகிறேன். வைத்து உங்களுடைய பாதத்திலே வைத்து நான் பணிந்து கொள்ளுகிறேன். இதே தான் எனக்கு தேவன் கடந்த வாரம் முழுவதும் தந்தார். அவர்கள் கொண்டு வந்த கிஃப்ட்ஸை கொடுத்து, பரிசுகளை கொடுத்து அவரை பணிந்து கொண்டார். இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்க ஒருவரும் அவருக்கு காணிக்கையாக அவரை பணிந்து கொள்ள உங்களுடைய இருதயத்தை கொடுக்காம மட்டும் இந்த இடத்தை விட்டு போட்டாதீங்க. இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு அவருக்கு கொடுக்க கிடைக்குமானது எங்களுக்கு தெரியாது. நான் உங்களை பயமுறுத்தவே இல்லை. இந்த சிந்தனை எனக்கு தேவன் கடந்த வாரம் முழுவதும் கொடுத்துட்டு இருந்தார். Last whole week God was telling me, maybe you won't get another chance to give your heart to the Lord. We will give our heart to the Lord as a gift. He doesn't ask any money. He doesn't ask anything from you. If you are giving your heart means you are giving your life to Him and saying, Lord, I worship you. I am going to worship only you from today. Because you are such a loving Lord. Not only you born today and then vanish, you lived in this planet Earth for 33 years. And you died for my sins. And you gave me a victorious life by rising again. He rose again. And He gave us victory. And now He is in the right side of the Lord. And going to come back and take His waiting people. That time what will happen to you if don't you accept Him? இயேசு இன்றைக்கு வந்தது மாத்திரமல்ல, அங்கே 33 வருஷம் பூமியில் வாழ்ந்து சிலுவையிலே என்னுடைய உங்களுடைய பாவத்திற்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு வெற்றி சிறக்க எழும்பி எங்களுக்கு பாவத்தில் இருந்து வெற்றி உண்டு என்று நிரூபித்து பிதாவின் வலது பார்க்கத்தில் அமர்ந்து ஒரு நாளைக்கு உங்களை என்னையும் அழைத்து கொண்டு போக அவர் திரும்பி வரப்போகிறார். இன்றைக்கு அவருக்கு உள்ளத்தை கொடாவிட்டால் நீங்க என்ன உங்களுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது. ஒன்றுமே நான் பயமுறுத்த சொல்லல. வர்ற காரியத்தை ஞாபகப்படுத்துகிறேன். தெரியாமலும் இல்லை, உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இன்றைக்கு
நாங்கள் ஞானிகளை போல நான் காணிக்கையாக கொண்டு வந்திருக்கிறேன் என்னுடைய இருதயத்தை ஆண்டவரே. என்னையே நான் இந்த 2020 டிசம்பரோட 25ஆம் தேதியோட தருகிறேன். உங்களுக்காக நான் வேறு பிடித்த வாழ்க்கை வாழ. We are going to say, Lord, in this Christmas day, I am going to give myself to you. And I am going to live a life that is pleasing you. Shall we all close our eyes? எல்லோரும் எங்களோட கண்களை மூடுவோமா? யாரும் சுற்றி முற்றி பார்க்காதீங்க. Don't look at the other person. Yes, just close your eyes. What did you bring to give Jesus today? You think your dollars he needed? நீங்க நினைக்கிறீங்களா என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க இன்றைக்கு இயேசுக்கு கொடுப்பதற்கு? என்று அவருடைய பர்த்டேன்னு செலிப்ரேட் பண்ண வந்திருக்கிறோம். We came here to celebrate his birthday. What we are going to give to the birthday person? அங்க நான் இந்த டாலர் நான் காணிக்க கொண்டு வந்திருக்கிறேன். காணிக்க பையில நிறைய இன்றைக்கு நான் கூட போட போறேன். உங்களோட காசு அவருக்கு தேவையில்லை. அவர் பிச்சைக்காரனே இல்லை. வானம் என்னுடையது, பூமி என்னுடையது, வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையது. சர்வ ஐஸ்வர்யம் உள்ளவனும். நீங்க காணிக்க போடுறீங்க சபை நடக்க, சபைக்கு செலவுக்கு, மற்றபடி வேற ஒன்று எண்ணத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க காணிக்கையாக. பிறந்த நாளுக்குரிய ஒருவரை பார்க்க வந்திருக்கிறீங்க. You have come here to wish or to see a birthday person. What did you bring for him? He says he don't want your wealth. He don't want your gold. He don't want the treasures what you have. Then what are you bought him to give him? Are you came empty-handed? But if you are here, you can say one word. Jesus, I give myself to you. You come into my heart. இயேசுவே நான் இன்றைக்கு என்னைய தருகிறேன். என்னுடைய இருதயத்துல வந்து இனி நீங்க தான் ஆளுகை. அப்படி சொல்ல விருப்பமானவங்க மாத்திரம் கை வைத்திருக்கிறேன். If anybody wanted to say, Lord, I want to give myself to you. I want to live a life that is pleasing you. Raise your hand so we can pray for you. Yes. Thank you, Jesus. Thank you, mighty God. Thank you, Heavenly Father. Our loving Father, we thank you. We worship you. We pray. Lord, you know each and everyone's heart. The struggle they are going inside, Lord. Lord, help them from today onwards to worship and be anxious to seek you every day through your word, through the prayer. Lord, help them, my God. And to every day to surrender their life to you and live a godly life. I ask in Jesus' name. Amen. Amen. Shall we all give a big clap to the Lord? Thank you, Jesus. Thank you, mighty God. Thank you, God. Now we are going to collect our offerings. நாங்க இப்பொழுது எங்களுடைய காணிக்கைகளை சேர்க்க போகிறோம். இப்பதானே சொன்னீங்க கர்த்தர் ஒரு தங்கத்தை கேட்கல, வெளியே கேட்கல. அப்ப என்ன offering? இது சபை நடத்துறது ஆண்டவருக்காக அவருக்கு கொடுத்து அதே மாத்தவில்லை. இந்த நேரத்துல பிரதர் ஞானத்தை ப்ரே பண்ணுவாரு. அதோட சிஸ்டர் தவமணி வந்து விசேஷம்
பாடல் பாடலாம் சார். சொன்னபடி ஆண்டவரே காணிக்கையும் தசமங்களையும் ஆகாரம் இருக்கும்படியே நாளைக்கு கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் அதை பெருக பண்ணணும் சோதித்து பாருங்கள்னு சொன்னது. உங்களை சோதித்து பார்க்க நாங்கள் எம்மாத்திரமாப்பா, ஆனாலும் நீங்க சியோனங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். அது எல்லாவற்றையும் உங்களோட கருத்தில் ஒப்பிட்டு ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் நாம் பெற்றுதான். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களும் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நாங்கள் பார்க்குறோம், அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் சொன்ன காரியங்கள் எல்லாம் கிறிஸ்து பிறந்தது நிமித்தம் நிறைவேறி இருப்பதை குறித்து அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதை பாடலாம். போற்றும் ராஜாதிராஜன் மண் மீது மனவாகவே அன்போடு வந்தாரே. அன்போடு வந்தாரே. திருவார்த்தை மனவாகவே உருவான கோலம் இதே. திருவார்த்தை மனவாகியே உருவான கோலம் இதே. விண்தூதர் போற்றும் ராஜாதிராஜன் மண் மீது மனவாகவே அன்போடு வந்தாரே. வானம் கீற்று அந்நாளில் சொன்ன இறைவார்த்தை நிறைவேறவே. வானம் கீற்று அந்நாளில் சொன்ன இறைவார்த்தை நிறைவேறவே. யாக்கோபிலே ஓர் விடிவெள்ளியாக இறைமைந்தன் உதித்தாரே. யாக்கோபிலே ஓர் விடிவெள்ளியாக இறைமைந்தன் உதித்தாரே. இறைமைந்தன் உதித்தாரே. விண்தூதர் போற்றும் ராஜாதிராஜன் மண் மீது மனுவாகவே பெத்லேகேமிலே கொடுதன்னை தேடி அன்போடு வந்தாரே. ஈசாயின் மேல் சிலையொன்று தோன்றி உலகெங்கும் அரசாளுமே. ஈசாயின் மேல் சிலையொன்று தோன்றி உலகெங்கும் அரசாளுமே. என்னே உரைத்த ஈசாய வார்த்தை இயேசுவில் நிறைவானதே. என்னே உரைத்த ஈசாய வார்த்தை இயேசுவில் நிறைவானதே. இயேசுவில் நிறைவானதே. விண்தூதர் போற்றும் ராஜாதிராஜன்
மண்மீத மணவாகவே பெத்லகேமிலே கொடுதன்னை தேடி அன்போடு வந்தாரே. கை கொண்டு பெயர்ப்பார் கல்லொன்று புரண்டு உலகெங்கும் நிரப்பும் என்று. கை கொண்டு பெயர்ப்பார் கல்லொன்று புரண்டு உலகெங்கும் நிரப்பும் என்று. தானியேல் அன்று கண்டிட்ட காட்சி காணாமல் நிறைவேறுமே. தானியேல் அன்று கண்டிட்ட காட்சி காணாமல் நிறைவேறுமே. தவறாமல் நிறைவேறுமே. விண்தோத போற்றும் ராஜாதிராஜன் மண்மீத மணவாகவே பெத்லகேமிலே கொடிதன்னை தேடி அன்போடு வந்தாரே. சாத்தானின் தலையை நசுக்கிட ஸ்ரீயின் வித்தொன்று பிறக்கும் என்று. சாத்தானின் தலையை நசுக்கிட ஸ்ரீயின் வித்தொன்று பிறக்கும் என்று. ஏனெனில் தேவன் உரைத்திட்ட வார்த்தை இயேசுவில் நிறைவானதே. ஏனெனில் தேவன் உரைத்திட்ட வார்த்தை இயேசுவில் நிறைவானதே. இயேசுவில் நிறைவானதே. விண்தூத போற்றும் ராஜாதிராஜன் மண்மீத மணவாகவே பெத்லகேமிலே கொடுதன்னை தேடி அன்போடு வந்தாரே. திருவார்த்தை மணவாகியே உருவான கோலம் இதே. திருவார்த்தை மணவாகியே உருவான கோலம் இதே. விண்தூத போற்றும் ராஜாதிராஜன் மண்மீத மணவாகவே பெத்லகேமிலே கொடுதன்னை தேடி அன்போடு வந்தாரே. ஆமென். இந்த நேரத்திலே சாமுவேல் மேனுவல் அங்கே பியானோடு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தார்.
we have some announcements. Coming Sunday, the 27th, that means day after tomorrow, we have our normal Sunday service at 8:30, the same time. And again on January 1st, because 31st night we don't have a first night service because these church people are using the church. January 1st at 8:30 we are having our New Year service. So we welcome each and everyone. After the thing, take a decision that every Sunday I will be attending the service. ஒரு தீர்மானமாக எடுங்க, நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தொடர்ந்து போவேன் என்று. 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு எங்களுடைய வழக்கமான ஆராதனை. மீண்டும் 1ஆம் தேதி ஜனவரி எங்களுடைய ஆராதனை 8:30 மணிக்கு நடைபெறும். அதை மறக்காதீங்க. அது பிறகு தொடர்ந்து 2ஆம் தேதி திரும்ப நாங்கள் காண்கிறோம். முதல் சனிக்கிழமை 2ஆம் தேதி எங்களுடைய உபவாச ஜெபம். The second we are having every month first Saturday morning 10 o'clock our fasting and prayer. That is going to be January 2nd. So please come and join with us so we can worship the Lord and we can pray. இந்த நேரத்தில் என்னுடைய கணவனார் கிறிஸ்டோபர் அவர்கள் ஜெபத்தோடு முடிப்பார்கள். ஜெபம். இந்த கத்தாவை இந்த கால நேரம் சுவாமி உங்களுடைய பிறந்த நாள் என்னை முன்னிட்டு கத்தாவை நாங்கள் தோறும் ஒன்று கூடி இந்த உலகத்தில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் நீர் வந்து உதிர்த்தீர் சுவாமி. அதே சுவாமி அதே போல இன்று கத்தாவை இங்கே வந்திருக்க ஒவ்வொருடைய மனதிலும் நீர் உதிக்க வேணும் சுவாமி. நீர் உதித்து கத்தாவை நீர் அன்று ஒவ்வொருவருடைய வந்தது போல கத்தாவை நீரை ஒருவரும் வெறுமனே போகாதபடி எனக்குள் இயேசு பிறந்தார் என்று சொல்லத்தக்கதாக நீரை எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டும் இருக்கிறது. வந்திருக்கிற ஒவ்வொரு பொருளையும் தலை மூடி மறைத்து காத்துக்கொள்ள வேண்டும் இருக்கிறது. செய்கிற வேலையில் எல்லாவற்றிலும் கத்தாது நீர் அவர்களோடு இருந்து கத்தாது அவர்கள் செய்கிற தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டும். எங்கள் அருமையை இயேசுவின் மூலமாக கற்றுக்கொள்ள நல்ல பிதா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாய்களை திருப்தியாக்குகிறார். அவர்களுக்கு சமானமாய் கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மை பிரகாசிக்க பண்ணி நம்மை கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மை பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். உங்கள் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் 100 மடங்கு பெருக பண்ணுவாராக. நீங்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள், நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பீர்கள். ஏனென்றால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சிட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தாரை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய சபையிலே சபை சார்பாக எங்களுடைய சபையிலே எங்களுடைய ஊழியங்களை தாங்குகின்ற என்னுடைய பாஸ்டர்மா, என்னுடைய உதவி பாஸ்டர் ஐயா இருக்கிறார்கள். அதே போல என்னுடைய மேசியம்மா இருக்கிறார்கள்.
அதிக தியாகத்தோடு அவர்கள் இந்த ஊழியத்தை செய்கிறார்கள். அதனாலே சபை சார்பாக ஒரு சிறிய அன்பளிப்பை நாங்கள் கொடுக்கின்றோம். தயவு செய்து நீங்கள் முன்னுக்கு வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் அதே போல We like to give a small thought to the servants who are serving the Lord in this church. அன்பு நிரப்பமுள்ள தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த அருமையான ஊழியக்காரர்களை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அவர்களோடு உடைய கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல இந்த சபைக்கு அவர்கள் நன்மை செய்வது போல அவர்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீ கொடுத்த எல்லா நன்மைக்கு உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே. அதே போல என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் வந்து எங்களுடைய ரமேஷ் அம்மா இதை வந்து கொடுக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். அவங்களுக்கு இதுமெல்லாம் வந்து கொடுக்கும்படியாக சொன்னால் அவர்களுடைய சபையில் ஒரு உறுப்பினராக ஆரம்ப உறுப்பினர் நான் சொல்லிக்கிறேன். ஒரு சில சாட்சி சொல்ல விரும்புகிறேன். அக்கா இந்த அமெரிக்காவுக்கு வந்த உடனே அக்கா சொன்னா வந்து, தம்பி எனக்கு இந்த ஃபோன் பில் பண்ணவங்க வந்து ஹிந்து ஆக்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் வரும்போது விமானத்திலே இவர்களுக்கு எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி எங்கள்கிட்ட பிள்ளையாவளி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தார்கள். அப்படி வரும்போது கர்த்தர் வந்து அவங்க சொல்லும்போது இங்கே வந்து, தம்பி நான் வந்து நாளைக்கு சண்டே சேர்த்து கோயிலுக்கு போகிறேன் ஐயா சொன்னேன். நானும் ஏதாவது ரொம்ப கவலைப்பட்டு, அக்கா நாங்கள் ஒரு வீட்டில் ஒரே சமைச்சு ஒரே கோப்பையில் சாப்பிட்றோம், ஆனால் நீங்கள் பிள்ளையாவளி போகிறீங்க நான் சேர்த்து போக என்று சொல்லும்போது அப்படின்னா இல்லை, அவங்க கண்ணொலிங்க உடனே எல்லாம் போங்கெல்லாம் விரும்பினா அவர் நன்றி மறக்கக்கூடாது, நாங்கள் எப்படியும் அங்கே போய் தான் ஆகணும் என்று சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டோம். உங்களை ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில ரொம்ப கவலைப்பட்டோம். இப்படி ஒரே கிச்சன்ல சமைக்கிறோம், சாப்பிட்றோம், பிள்ளையாவில் போகிறோம், நாளைக்கு காலையில நான் வந்து சேர்ச்சுக்கு போகிறோம், ஒரே வீட்டில் இருக்கான்னு ரொம்ப கவலைப்பட்டோம். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில சரி பரவாயில்லை இருந்தாலும் சேர்த்து கொண்டு சொல்லிவிட்டாங்க. ஆனால் கடவுளுக்கு ஸ்தோத்திரம், அவங்க அடுத்த கிழமை சொன்னாங்க இல்லை நான் உங்களோட சேர்ந்து சேர்ச்சுக்கு வாங்க. திரும்பி அக்கான் இருக்கும்போது நான் இந்த வாழ்க்கையை சாட்சியை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அக்கான் இருக்கும்போது இவன் வந்து பின்சில் இருப்பாங்க, பாலும் ஜெபம் பண்ண சொன்னா ஒரு ஸ்லிப் பண்ணி சுற்றிட்டு அப்படியே இருப்பான். அதான் ஒரு வசனம் சொல்லுவான், இன்னைக்கு கர்த்தர் எந்த அளவு காலையிலே 9 மணிக்கு அலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலமாகினாலும் மழை பெய்தாலும் விஜயடித்தாலும் அக்கா இந்த பெயரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் கடவுளுடைய பேர். உங்களால முடியாது, உங்களால ஒரு நாளே முடியாத ஒரு மனுஷனை கடவுளுடைய கிரிய செய்ய. அதான் ஒரு வசனத்தை நான் சொன்னேன், நீங்க வந்து ஆலயத்திலே ஆண்டவருடைய தொண்டு செய்ய மாட்டேன் என்று அடம் பிடிச்சால் நீ அக்கினி கடல்ல போ. அக்கா அதை செய்யும்போது ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறா. நாங்க வந்து நீங்க எப்போ உங்களை பிடிச்சி நாளைக்கு செய்ய அடைச்சிடும், நீங்களா இன்றைக்கு மனம் திரும்பி வந்து செய்வீங்கண்டா பரலோகத்திலே உங்களுக்கு பங்கு. அது நாங்கள் அன்போடு சொல்லுவோம். சபைக்காகவோ எங்களுக்காகவோ செய்ய வேண்டாம். ரொம்ப பேரோடு கடவுள் பேசுறாரு, ஆனா எல்லாருமே தட்டி கழிச்சு கொண்டு போறோம். ஆனா ஒரு நாளைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார் என்று நீங்கள் சாட்சியா இருக்க வேண்டாம்.
கடவுள் உங்களை அழைக்கிற நேரத்திலே அதான் அடிக்கிறது அழைக்கிறார், பண்புடன் அழைக்கிறார், பணிந்து வந்தால் பரலோக ராஜ்யத்தை கண்டிருவார். Sorry.